ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி இந்த டே எப்படி போச்சுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று நைட்டே ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வந்துருச்சு, மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால ஸ்கூல் லீவுன்னு. என்னோடய ஹஸ்பண்ட்டை கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே, ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரல. சரி, எந்திரிச்சிட்டோம், அவருக்கு சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு யோசித்தேன். சமைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் துணி துவைக்கிற வேலையெல்லாம் அப்படியே நின்று போயிடும், லேட் ஆகிடும். அப்படிங்கிறனால முதல்ல நம்ம துணி துவைக்கிறது எல்லாமே துவைச்சி முடிச்சிடலாம். அப்புறம் திடீர்னு மழை பெஞ்சிச்சுன்னா துணி துவைக்க முடியாதுன்னு லைட்டாக துளி போட்டுக்கிட்டே இருந்தது. துணி துவைச்சி இங்கே சந்தில் காய போட முடியாது, நனைஞ்சு போயிடும்னு எல்லா துணியும் துவைச்சி முடிச்சுட்டு பழைய வீட்டில் மாடியில் காய போட்டுடலான்னு எடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே மழை கனமாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. துணி எல்லாத்தையும் காய போட்டு கொஞ்சம் வீடியோவில் எடுத்துகிட்டு அப்புறம் கீழே வந்துட்டேன், பசங்களுக்கு ஏதாவது டிஃபன் செஞ்சு கொடுக்கலான்னு. நேற்று கடைக்கெல்லாம் போயிட்டு நடந்துகிட்டே இருக்கும், கால்வலி எடுத்துக்கிச்சு. அதனால் டிஃபன் சாப்பிட்டு பாத்திரம் எதுவும் தேய்க்காமல் அப்படியே படுத்துட்டு காலையில் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு. இப்போ வந்து பாத்திரத்தையெல்லாம் தேய்ச்சிட்டு பசங்களுக்கு டிஃபன் செஞ்சாலும் ரொம்ப லேட் ஆயிரும். அப்படிங்கிறனால டிஃபன் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி ஆட்டி தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். பசங்களுக்கு தோசை சுட்டு தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி ஊற்றி கொடுத்து சாப்பிட்டாங்க. அதுவே மணி 11 ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிக்க 11:30 ஆயிடுச்சு. பசங்களுக்கு ஸ்கூல் லீவு, அது இல்லாமல் மழை பெஞ்சிட்டே இருக்கவும் ரொம்ப குளிராக இருந்தது. அதனால தான் பசங்களை நான் டிஸ்டர்பே பண்ணல, அவங்களும் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டே லேட்டாக தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு யாருக்குமே பசிக்காதனால லஞ்சு சாப்பிடவே இல்லை. அரிசியெல்லாம் ஊற வச்சேன், ஆனால் நான் லஞ்சு செய்யவே இல்லை. 3 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சு பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சுட்டு மழை மோடத்துக்கு நல்லா சூடாக ஏதாவது சாப்பிட்லான்னு போண்டா சொல்லலான்னு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். போண்டாவும் சுட்டுட்டு உருளைக்கிழங்கு பக்கோடாவாக செய்யலாம் அப்படின்னு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு க்யூபாக கட் பண்ணிவிட்டு சக்தி பச்சி போண்டா மிக்ஸ் இருந்தது, அதில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தலாம் அரைஞ்சி போட்டு போண்டாவுக்கு ரெடி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பக்கோடாவுக்கு இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிட்டு உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து உரமாக வச்சுட்டு போண்டா சுட்டு சுட சுட சாப்பிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பக்கோடா போட ஸ்டார்ட் பண்ணேன். உருளைக்கிழங்க பக்கோடா மாதிரி போட்டு எடுத்து சூப்பராக இருந்துச்சுங்க. உருளைக்கிழங்க ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு மாவில் டிப் பண்ணி பச்சி மாதிரி போடுறத விட இது எனக்கு ரொம்பவும் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. சூப்பராக தான் இருந்தது டேஸ்ட்லாம். என்னோடய பெரிய பையன் மட்டும் என்னென்னு சொன்னாங்கன்னா, உள்ளே வந்து டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குமா, உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு மசாலாம் போட்டு பெரட்டினதுக்கப்புறம் இந்த மாவில் டிப் பண்ணி போட்டால் நல்லாயிருக்குமோன்னு தோணுதுன்னு சொன்னாங்க. என்னோடய பெரிய பையன் சொன்ன மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி உருளைக்கிழங்க கட் பண்ணிவிட்டு பக்கோடா மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள ஸ்மூத்தியாக சூப்பராக இருக்கும். போண்டாவும் பக்கோடாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ராங்காக சுட சுட டீயும் போட்டு குடித்தோம். இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து டின்னர் செஞ்சேன். மதியம் அரிசி ஊற வச்சதே இருக்கவும் நைட்டு டின்னருக்கு சாதமே வச்சு உப்பு பருப்பு கடைஞ்சி சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்னு அதையும் கடைஞ்சி பீட்ரூட் சட்னி பண்ணி நேற்று வச்ச புளி ரசம் இருந்தது, அதை வச்சு தான் எங்களோட டின்னரை சாப்பிட்டோம். பசங்களுக்கு சுட சுட சாதம் போட்டு உப்பு பருப்பு, உப்பு, நெய் விட்டு பீட்ரூட் சட்னி வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த உப்பு பருப்பில் நெய் விட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் என்னோடய பெரிய பையன், அம்மா சுட சுட சாதத்தில் நெய்யும் உப்பு மட்டும் பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கவும், நாளைக்கு பிசைஞ்சு சாப்பிட்றோம்மா அப்படின்னாங்க. இப்போ செஞ்ச உப்பு பருப்பு பீட்ரூட் சட்னியே இன்னும் இருக்குது. நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதையே வச்சு நாங்கள் சாப்பிட்டுப்போம். இப்படி தாங்க எங்களோட டே இன்னைக்கு போச்சு. மழையும் இன்னும் விடலைங்க, பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்களும் போய் தூங்க போகிறோங்க. தேங்க்யூ. குட் நைட்.